பிள்ளைகள், நம்ம இப்போ ஒரு வளர்ந்த ஒரு சபையை குறித்து இன்னும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பேசலாம். நல்லா கவனமாக இருக்கணும். சொல்லுகிற கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வளர்ந்த சபை, வளர்ச்சியினால் சபையை உருவாக்கின, சபையின் மேல் கரிசனை கொள்கிற தேவனுடைய ஊழியக்காரர் சந்தோஷப்படுகிறார், பாராட்டுகிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு சபையை குறித்து சில காரியங்கள் ஒரு மேல்வாரியாக நாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அதில் தெசலோனிக்கே சபையாக்க நான் இப்போ உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். அதில் அநேக காரியங்கள் தெசலோனிக்கே சபையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ அதில் தேவ பிள்ளைகள் இன்று தான் உங்களுக்கு அதிலிருந்து போதிக்கிற, பேசுகிற கருத்துகள், காரியங்களை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக கவனமாக கவனிக்கணும். ஆமென். கவனமாய் கவனித்து உங்கள் வாழ்க்கைகளில் அந்த மாற்றங்கள் என்ன செய்யணும்? வரணும், வந்திருக்கா என்பதை உங்களை என்ன செய்யணும்? சோதிக்கணும். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாய் ஒரே ஒரு வசனத்தை, ஒரு சிறு வசனத்தை முதலாவதாக நான் வாசிப்போமாக. அதனுடைய பிரைஸ் எல்லாம் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். போதும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இங்கு பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சபையை குறித்து பிரைஸ் எல்லாம் அந்த சபைக்கு போதிக்கிற, சபையை கவனிக்கிற, கண்காணிக்கிற ஒரு அப்போஸ்தலன் இப்படி சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளப்பட்டதான தன்மைகள், குணங்கள் வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானா என்பதை உங்களில் என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். பேசலாம். அல்லேலூயா. என்ன இதனுடைய குணங்கள், குணலட்சணங்கள். அல்லேலூயா. சொல்லுவாய். அதாவது நமக்கு பல மாதிரிகள் இருக்கிறது. ஆமென். வெற்றிகரமாய் கடல் சென்றவர்கள். அல்லேலூயா. வெற்றி அடைந்து தேவ ராஜ்யத்தில் பிரவேசித்ததான அநேகர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. வேதத்தில் உண்டு. அல்லேலூயா. மட்டுமல்ல, பல தோல்விகள், பாதியில் விழுந்தவர்கள் உண்டு, தோல்வி அடைந்தவர்கள் உண்டு. ஆமென். வேறு தங்களுக்கு நியமிக்காத வேறொரு வழியில் ஓடினவர்கள் அநேகர் உண்டு. ஆமென். அதாவது நியமிக்கப்பட்ட பாதை. கையை வைத்து சொல்லும். எந்த பாதை? நியமிக்கப்பட்ட பாதையில் எப்படி ஓடுங்க? பொறுமையாய் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இப்படி அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதத்தில் நம்ம பைபிள் ஸ்டடி என்று நம்ம எடுக்கிற ஒரு போர்ஷன்லையும் இடை நாட்கள்லையும் இப்படிப்பட்ட நேரங்களில் ஸ்டடி மாதிரி தான் வரும் போதனை. அல்லேலூயா. இந்த நாட்களில் லெக்சர் பண்ணுகிறதை பார்க்கலும் டீச் பண்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த பிரசங்கிக்கிறதை போதனையாய் கொடுக்கலாம் என்று எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கிறது. கையை வைத்து சொல்ல, ஏன்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எமோஷனல் கை தட்டுவதல்ல. ஆமென். எமோஷன் நிற்காது. ஆமென். கற்றுக்கொள்வதுதான் நம்ம நிற்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கையை வைத்து சொல்ல வாய்த்து அதான் சொல்ல. வாசிப்பு ஒரு முறை கூட போதும். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் என்ன செய்தோம்? அறிந்தோம். ஆமென். தெசலோனிக்கே சபையை பார்க்கும் போது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சபையில் என்னென்ன குணங்கள் இருக்கிறது? எதை பார்த்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்? ஆமென். அல்லேலூயா. இப்படி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவதாக
பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19, 20 முதலாவது வாசிப்போமாக. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அடையாளம் கண்டு கொண்டார்? ஆமென். எப்படி அதை அடையாளம் கண்டு? தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று எப்படி அடையாளம் கண்டு கொண்டார்? ஒன்று வாசிப்போம். எங்களுக்கு என்னது? நம்பிக்கை உண்டாகிறது. அடுத்தது சந்தோஷம் உண்டாகிறது. மகிழ்ச்சியின் என்னது? கிரீடமுமாய் இருக்கிறவர்கள் யார் என்று கேட்கிறார். அல்லேலூயா. சபையை பார்க்கும்போது அல்லேலூயா, அல்லேலூயா, அடக்க முடியாத ஒரு வார்த்தையை விடுகிறார். கைகளை உயர்த்தலை என்ன சொல்ல? எங்களுக்கு நம்பிக்கை. அப்படி என்றால் அல்லேலூயா, இந்த சபை, தெசலோனிக்கே சபையை குறித்து என்ன அந்த வார்த்தை உச்சரிக்கிறார்? இந்த சபை மக்கள் கட்டாய தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுவார். ஆமென். அந்த புரிந்து கொள்ளணும். நம்பிக்கை என்ற உலகத்தில் ஏதோ ஒன்று செய்து காணிக்க கொடுப்பதல்ல. அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லா ஜனமும் எங்க வந்து சேரும்? ஆமென். இன்று இவர்களுடைய இந்த வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது எங்க வருவாங்க? வருவாங்க. ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கு? பவுலுக்கு இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தேவனுடைய ஊழியக்காரனுக்கு உண்டாக வேண்டும். அந்த நம்பிக்கை யார் மூலம்? ஆவியானவர் மூலமாய் உண்டாகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை பார்க்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் உள்ளான மாற்றம், வெளிமாற்றம், நடக்கை, செயல்கள், பேச்சுகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் பார்த்தவுடன் அல்லேலூயா அவர் மகிழ்ச்சி அடைந்து அல்லேலூயா ஊழியக்காரனுக்குள்ள அந்த மகிழ்ச்சியை உள்ளம் கொடுக்கிறார். ஆமென். ஒரு தேவ மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தை அறிகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் அதை அறிந்து அதை நடத்துகிற ஊழியக்காரனுக்குள் அந்த உள்ளான ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சரி, அதான் சொல்லுவது எங்களுடைய என்னது? நம்பிக்கை. அடுத்தது அந்த நம்பிக்கையினால் எங்களுக்கு என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. நாம் படுகிற பிரயாசம் வீணல்ல. நாங்கள் போதிக்கிற போதனை வீணல்ல. நாங்கள் இவங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் வீணல்ல. உபவாசிக்கிற உபவாசம் வீணல்ல. நாம் படுகிற பிரயாசங்கள் வீணல்ல. அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா என்றுள்ளதான அந்த நம்பிக்கையின் சந்தோஷத்தை ஆவியானவர் ஒரு ஊழியக்காரனுக்குள்ள கொடுக்கும். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் நம்பணும். தேவனுடைய பிள்ளையின் உள்ளான நிலையை பார்க்கிற ஆவியானவர் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையும் அந்த சந்தோஷத்தை ஆவியானவர் மேய்க்கிற மேய்ப்பனுடைய உள்ளத்தில் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்லுகிறார்? மகிழ்ச்சியின் கிரீடமுமானவர்கள் யார் என்று கேட்கிறார். கைவிதல்ல சொல்லுங்க. என்னது? சத்தமா சொல்லுங்க. அப்போ நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருக்கிறவர்கள் யார்? கிரீடம் எங்கே சூட்டுவது? தலையில் சூட்டுவது. கிரீடம் எதை குறிக்கும்? உயர்வை குறிக்கும். அல்லேலூயா. கிரீடம் எதை குறிக்கும்? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக அந்த மேன்மையின் நிலையை குறிக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ தெசலோனிக்கே சபையை பார்க்கிற மற்ற ஜனங்கள் எல்லாரும் அல்லேலூயா இவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை என்ன செய்றாங்க? பார்க்கிறாங்க. மட்டுமல்ல, அதை குறித்து சொல்றாங்க. சொல்ல புரியுதா இல்லையா? கிரீடம் எப்படி ஏற்படும் சொல்றேன். கையை தலையில சொல்லுவோம். அல்லேலூயா. ஓ, தெசலோனிக்கே சபையில் உள்ளவர்களா? சே, அவங்களோட குணமே வேற. இது யாருக்கு கிரீடமா மாறுது? ஊழியக்காரனுக்கு கிரீடம். புரியுதா இல்லையா? சே, அவங்களோட பேச்சினுடைய ஒரு சாப்ட்னஸ் பாரு, அவனோட நடக்கை பாரு, அவனோட ட்ரெஸ்ஸிங்கை பாரு, அவனோட பார்வையை பாரு, ஆமே, அவனோட செயலை பாரு.
அவங்களுடைய தாழ்மையான உள்ளத்தை பாரு, அந்த இரக்க குணத்தை பாரு. ஆமென், ஆமென். இதெல்லாம் எதுவாக மாறுகிறது? ஒன்று நம்பிக்கை உண்டாகிறது, இன்னொன்று சந்தோஷம் உண்டாகிறது, மட்டுமல்ல மகிழ்ச்சியின் கிரீடமாக. ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்திலிருந்து வருகிற என்னது? குணங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்து வருகிற என்னது? பேச்சு. ஒரு தேவனுடைய பிள்ளை பார்க்கிற பார்வை, ஒரு தேவனுடைய பிள்ளை நடந்து கொள்கிற முறை. ஆமென், அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை வசனங்களை கேட்டும் உன் வாழ்க்கையில் குணத்தில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால், அல்லேலூயா, முதலாவது வேதனைப்படுகிற பரிசுத்த ஆவியானவர், அடுத்தபடி வேதனைப்படுகிற கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரனுக்குள் அந்த வேதனை. ஆமென். கையவே தலையில சொல்லு. விசுவாசியின் வாழ்க்கையின் ஒழுங்கீனமான நிலையை ஒரு ஊழியக்காரன் பார்த்து விட்டால் அல்லது கேட்டு விட்டால், அல்லேலூயா, அது அவனுடைய ஜீவனையே பிடுங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதாவது அது தெரியாதவங்களுக்கு தெரியாது. இப்போ மூடத்தனமான பசங்க இருப்பாங்க, தண்ணி அடிப்பான், சொல்கிறது கீழ்ப்படிய மாட்டான், அவன்கிட்ட நல்லதே எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர் சந்தோஷப்படுவாங்களா? பரவாயில்ல, என் பிள்ளை பேர் நல்லா சொல்கிறாங்க, அப்படியே சொல்லணும். பரவாயில்ல, தண்ணி அடிக்கிறானா, சிகரெட்டு பிடிக்கிறானா, கஞ்சா அடிக்கிறானா, நம்ம பையனை மாதிரி யார் இருப்பா, அவன் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறானா, அப்படியா, ரொம்ப நல்லது. ஊரில் எல்லாம் சண்டைக்கு போகிறானா, நல்லா வருங்க. இப்படி ஒரு பைத்தியக்காரன் எனக்கு கிடைச்சிட்டானே, துக்கப்படுவானா இல்லையா? புலம்பியே வாழ்க்கையை முடிச்சிடும். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரர் யாரா இருக்கக்கூடாது? புலம்பலா இருக்கக்கூடாது. அதற்காக போதனை கொடுக்கிறது டீச்சிங், அதற்காக உன்னை சபைக்கு கூப்பிடுறது. அதை கேட்கும் போது உனக்குள்ள என்ன வரணும்? மாற்றம் வரணும். மாற்றம் வரவில்லை என்றாலே தேவராஜ்யத்துக்குரிய நபர் அல்ல. ஆமென். சொல்றாங்க, அல்லேலூயா, எங்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடம் பார்க்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அதுல மகிழ்ச்சியின் கிரீடம் என்பதை குறித்து நிறைய காரியங்கள் உண்டு. நான் அதுல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி போறேன், டச் பண்ணி. ஆமாம், பாருங்க, 1வது அதிகாரத்தில் வாங்க பார்ப்போம். அந்த அவருடைய மகிழ்ச்சியின் கிரீடம் என்று அவர் அறிக்கை பண்ணுங்க. காரணம் நல்லா கவனிக்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகிற ஒரு இடமாக சொல்றான். அதனுடைய பிரைஸ் எல்லாம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஜனங்களுக்குள், அங்க நம்ம பார்த்தோம், நீங்கள் என்னப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறதா? வெறும் வார்த்தையாய் மட்டுமல்ல, பின்ன வல்லமையோடு. ஆமென். வல்லமை செயலாற்று திறன் உள்ளது. ஆமென். வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அந்த சபை, நல்ல கவனி, கையை தலைவர் சொல்லுவோம், தங்களை நடத்துகிறவர்களை புரிந்து கொண்ட சபையாக இருந்தோம். புரியுதா இல்லையா? புரியுதா? தன் மேய்ப்பனை, ஆமென், தனக்கு போதனை கொடுக்கிறவனை சபை என்ன செய்திருந்தது? அறிந்திருந்தது. எப்படி? புரிந்திருந்தது. நல்லபடி அந்த பாயிண்ட் கடைசி பகுதியை வாசிப்போம். பைசலால், நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது எங்கள் நிமித்தம் இருந்தோம். உங்கள் நிமித்தம், நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் உங்களிடத்தில், அல்லேலூயா,
எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஒழுக்கம் கட்டவனாக இருந்தானா, ஒழுக்கமானவனாக இருந்தானா, கண்டிப்புள்ளவனாக இருந்தானா, கண்டிப்பு இல்லாதவனாக இருந்தானா, பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தானா, பரிசுத்தம் இல்லாதவனாக இருந்தானா, சாட்சியாக இருந்தானா, சாட்சி இல்லாத இருந்தானா என்பதை சபை என்ன செய்து புரிகிறது. எங்கள் மேல் அக்கறை உள்ள மனுஷனாக இருந்தானா, எங்களை போதிக்கிறது எப்படி கண்சாடையாக விட்டாரா, எங்களுடைய குற்றத்தை கண்டுகொள்ளாமல் விட்டாரா, இல்லை கண்டித்து பேசினாரா, எப்படியெல்லாம் தன்னை நடத்துகிற யாரு மேய்ப்பனை குறித்த என்னது ஒரு அறிவு எதற்கு வந்தது? சபைக்கு வேணும். நான் நடந்து கொள்ளுகிற விதம், நான் பேசுகிற காரியம், நான் செய்கிற காரியம் என்னை நடத்துகிற மனுஷன் உள்ளத்தை பாதிக்குமா? நான் செய்வது, நடந்து கொள்வது இந்த ஊழியக்காரன் வேதனைப்படுகிற நிலையில் இருக்குமா? சொல்ல புரியுதா இல்லையா? இதெல்லாம் அறிந்து வாழ்கிறது தான் சபை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அல்லேலூயா அவருடைய நடத்துகிற ஊழியக்காரனை புரிகிற ஒரு புரிதல் வேணும். போன வாரம் அது அவங்களுக்கு போகுது. அல்லேலூயா. ஆமென். அவன் என்ன யாராக இருக்கிறான்? யுத்த வீரன், தண்டில் சேவகம் பண்ணுகிறவன். யாரு? தண்டில் சேவகம், தேவ ஜனத்திற்கு திறப்பில் நிற்கிறவன். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லு. தண்டில் என்ன செய்கிறவன்? சேவகம், யுத்த வீரன். உன் சரீர பிரகாரமான காரியத்திற்கு யுத்தம் அல்ல, ஆவிக்குரிய அந்த பொல்லாத ஆவிகளோடு எதிர்த்து நிற்கிறவன். ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ளணும், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேய்ப்பன். ஆமென். எங்களுடைய ஆவிக்குரிய நிலையில் பாதிப்புகளை உண்டாக்குறதான வல்லமைகளுக்கு எதிராக, எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக, எங்கள் வாழ்க்கைக்கு எதிராக போராடுகிற பொல்லாத அந்நிய ஆவிகளுடைய கிரியைகளை எதிர்த்து போராடுகிற ஒரு ஊழியக்காரன் என்பதை புரிந்து கொள்ளும். அது புரிந்திருந்தால் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த நிலையிலையும் சபைக்குள் ஊழியக்காரன் துக்கப்படுகிற நிலையில் என்ன செய்ய மாட்டான், நடக்க மாட்டான். ஆமென். ஆமென். துக்கம் உண்டாக்குற அளவில் நடக்கிறார் என்றாலே ஆள் வேற. ஆமென். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம்? இப்ப வாசித்தது திராட்சை தன் சொந்த பணத்தை செலவிட்டு, சொந்த பணத்தினால் எப்படி யுத்தம் செய்வான்? செலவு பண்ணி. அடுத்தது திராட்சை தோட்டத்தை நாட்டி, அப்போ திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிற வேலை. ஒன்று என்ன செய்வது? யுத்தம். ரெண்டு என்னது? பராமரிப்பு. மூன்று அடுத்தது அடுத்தது மேய்ப்பன். அல்லேலூயா. ஒன்று யாரு? யுத்தம் செய்கிறவன். ரெண்டு பராமரிக்கிறவன். அடுத்தது மேய்க்கிறவன். ஆமென். என்ன புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. அது மேல் உள்ளதையும் கீழே வெட்டிடும். கையை வைத்து அல்லேலூயா சொல்றோம். ஒன்று என்னது? தங்கள் சேவகம் பண்ணுகிற, யுத்தத்தில் முன்னணிக்கிறவன். ரெண்டு தோட்டத்தை என்ன செய்யணும்? பராமரிக்கிறவன். மூன்று மந்தையை மேய்க்கிறவன். இந்த மூன்று வேலைகளை செய்கிற மனுஷனாக்கும் என்ற ஒரு சின்ன ஒரு தெளிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருந்தால், அந்த ஊழியக்காரனாகிய மேய்ப்பன் உள்ளான இருதயத்தில் காயப்படுகிற நிலை என்ன செய்ய நடக்கவே மாட்டான். தன் தகப்பன் தாய் கண் கலங்காமல் வாழ்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். தகப்பன் நான் இதை செய்தால், இதை பேசினால், இப்படி நடந்து கொண்டால் என் அப்பாவுடைய எங்கள் அம்மாவுடைய உள்ளம் என்ன செய்ய வேதனைப்படுமே. அதை பார்க்கலும் மேலாக எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்வார்? வேதனைப்படுவாரே என்ற ஒரு சிந்தை உள்ள ஒரு பிள்ளை தான் ஆணும் சரி பெண்ணும் சரி குடும்பத்துக்கு ஏற்றதாக இருக்கும். இல்லைன்னா அது பூலோகத்துக்கே தேவையற்றது. அப்போ பாருங்கள், அது முடிஞ்சதா? அப்போ பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? நான் உங்களுக்குள்ளே இருந்தபோது
உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரன் என்ன செய்யணும்? சரியா அறிந்திருக்கணும். அதுக்கு இன்னொரு வசனம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனுடைய 5வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துக்கு வருவோம். பிரைஸ் எல்லாம் 12-13 வாசிகள் பார்க்கலாம். சகோதரரே, பிரயாசப்பட்டு, பார்த்தீங்களா என்ன பட்டு? அப்போ பிரயாசப்பட்டான். அதை நாங்கள் வாசித்தோம். யுத்தம், அடுத்தது பராமரிப்பு, அடுத்தது மேய்ப்பு. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டு? அதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை முடிக்கிறார், பிரயாசப்படுகிறவன். யாரு? பிரயாசப்படுகிறவன். அல்லேலூயா. எங்களுக்காக எங்களுடைய ஊழியக்காரன் என்ன செய்கிறவன்? பிரயாசப்படுகிறவன். நீ இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னா சில நேரம் உனக்கு தெரியாத அநேக நன்மைகள் ஊழியக்கார ஜெபத்தின் மூலம், ஊழியக்கார போதனை மூலம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. உனக்கு தெரியாம சில காரியம் நடந்திருக்கும். ஆமென். இன்று இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ஊழியக்காரர் மூலமாய் போதிக்கிற போதனை தான் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. அப்ப நீ யோசிக்கணும், இப்படிப்பட்ட ஊழியக்காரனை நம்ம எப்படி வேதனைப்படுத்துறது? ஆமென். பிரச்சனைகள், எழுதல்கள் எல்லாம் தாராளமாக, அது சபை உலகம் என்றால் அதுதான். அல்லேலூயா. அது யாரை துக்கப்படுத்தக்கூடாது? ஊழியக்காரன் துக்கப்படுத்த அளவில் அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனால ரொம்ப ஜாக்கிரதை. கையை வைத்தாலே சொல்லுவோம், சதமாலே சொல்லுவோம். அன்றைய சகோதரரே, பிரயாசப்பட்டு இருந்து மதிக்கணும். புத்தி சொல்லுகிறவர்கள், அதான் பாருங்க, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு விசாரணை. என்னது? சத்தமா சொல்லுங்க. அப்போ விசாரணை உங்க வீட்டுக்கு மாதம் ஒரு சிப்பம் அரிசி கொடுக்கறது இல்லை விசாரணை. அது நீ வேலை செய்து சம்பாதிச்சு சாப்பிடணும். அல்லேலூயா. அதெல்லாம் தான் இருக்குது, கழிந்த நாட்கள் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த விசாரிப்பல்ல, நித்திய ராஜ்யத்துக்குரிய அந்த நிலையை இழந்து விடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தகுதியில் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த ஆதி நிலையில் இருக்கிறார்களா? அல்லேலூயா. இவர்களை தாக்குகிற பிரச்சனை என்ன? அல்லேலூயா. அப்போ ஏதாவது சரீர பலவீனங்கள், இல்லை குடும்ப சூழ்நிலைகள், இவர்களுடைய காரியங்களை அறிந்து அதற்காக என்ன செய்கிறது? ஜெபிப்பது, விசாரணை செய்து. அடுத்தது என்னது? அப்போ ஊழியக்காரர் சொல்லுகிற புத்திமதியை என்ன செய்யணும்? 100% ஏற்றுக்கொள்ளணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு புத்தி சொல்வதற்கு அடுத்தவன், நான் போன வாரம் உங்களுக்கு பேசுனா இல்லையா? யாரும் இல்லை, அடுத்தவன் அல்ல. ஒரு உலக மனிதனுடைய புத்திமதியை தான் நீ நாடுற என்றாலே நீ தேவனுக்குரிய நபர் கிடையாது. ஏன்னா தேவன் சபையை எதுக்கு வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவும் சரி, உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தின மனுஷன் இருக்கு. அவன் சின்னவனோ பெரியவனோ வயதானவனோ சாக போறவனோ தெரியாது. அல்லேலூயா. அவன் தான் கர்த்தர் உங்களுக்கு நியமித்த மனுஷன். ஆமென். 1000 மாமிச பந்தங்கள் இருக்கலாம், 1000 சொந்த பந்துக்கள் இருக்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் உன்னுடைய பலம். தேவனுடைய பிள்ளைகள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. 1-2 இல்லை. மனநிலைக்குள் மாற்றங்கள் உள்ள வரல என்றாலே நீ தேவ சபைக்குள் தேவனுடைய ஊழியக்காரன் யாராக தான் இருப்ப? தலைவலியாக தான் இருப்ப. ஆமென். ஆமென். தலைவலி கொடுக்கிற ஒரு விசுவாசியாக தேவன் சபைக்குள்ள ஒன்று வைக்கல. நீ மாறி கிரீடத்தை, ஊழியக்காரனுடைய கிரீடமே மாறுடைய நபரை கற்றுக் கொண்டு வைத்திருக்க. அல்லேலூயா. கையை தலைவர் சத்தம் பாருங்க. அதான் சொல்லப்பட மதித்து, விசாரணை மதித்து அவர்களுடைய
கிரியின் நிமித்தம் சாதா அன்புன்னு சொல்லல. எப்படி அன்பு? சுத்தமாக சொல்லு. அவர்களுக்கு அவர்களுடைய கிரிய நிமித்தம் அவரிடத்தில் மிகவும் அவர்களிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ளும். அப்படியே இருக்கு என்ன? மிகவும் அந்த பாயிண்ட் சேர்த்து. ஆமே. அப்போ மிகவும் அன்பாய், மாமிசத்துக்கு அன்பு அல்ல, ஆவிக்குரிய அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பாய் நடக்கிறவனால் அப்படி என்றால் துக்கப்படுத்தாமல், அல்லேலூயா, ஊழியக்காரனுடைய இருதயம் காயப்படாமல், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் எப்பவுமே இருக்கணும். நான் எந்த காரணத்தில் என்னுடைய வாழ்க்கை கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. என்னுடைய செயல்கள், நடைமுறைகள் ஊழியக்காரனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இந்த நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும். நல்ல ஒன்று நாங்கள் எங்கள் குடும்பமாக இருக்கிறோம். ஆமென். சிலருக்கு எங்களை பார்த்த ஒரு இலக்காரமாக தான் இருக்கும். ஆமென். விசுவாசிகளுக்கு ஒரு சில குணங்கள் உண்டு. அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து மோதுறது யாருக்கிட்ட? ஊழியக்காரன். நான் அவனுக்கு கிடைச்சேன். நீ உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஏதோ ஒரு காரியம் ஒன்று வந்து மோத யார்? அப்போ இன்னுமே நீ ரட்சிக்கப்படாதுதான் பாருங்க. அந்த இடத்துல வந்து ஓகே, நம்ம இந்த இடத்தில் ஓகே, இந்த பிரச்சனைக்கு அல்ல இந்த காரியத்திற்கு நம்ம ஊழியக்காரனை நாடுவோம். அவருடைய ஆலோசனை நமக்கு வேதத்தின் அடிப்படையில் இருக்கும் என்ற நிலையில் வரணுமே தவிர, வேதத்துக்கு எதிர்மாறான நிலையில் நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே நம்ம யூதாசனுடைய ஆளாக மாறிடுவோம். அதன் மூலம் பல விளைவுகள், ஊழியக்காரங்களுடைய இறுதியும் காயப்படும் மட்டுமல்ல, அநேக பிரச்சனைகள் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆமென். தேவ சபை யாருக்கும் பிளே கிரவுண்ட் அல்ல. தேவ சபை யாருக்கும் தேவையில்லாம் விளையாடுகிற இடம் அல்ல. ஆமென். தேவ சபை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம். தப்பி தவறு கூட வாயிலிருந்து என்ன செய்யற ஒரு வார்த்தைகள் வெளிப்பற்றக்கூடாது. உன் பேச்சு சபையில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், சந்தோஷப்படணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ வாசிப்போம். அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். கையை தள்ளில் சத்தமாக சொல்லு. அவன் நடத்துகிறவர்களிடத்தில் எப்படி மிகவும் அன்பாய், அவருடைய கிரியின் நிமித்தம் ஒழுங்கற்ற கிரியை பார்த்தாச்சுன்னா விலகி நிற்கணும். அல்லேலூயா. வேதத்துக்குள்பட்ட கிரியைக்கு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறாங்க, எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். எப்படி அந்த பாயிண்ட்? நாங்கள் இருந்தபோது எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு அடுத்தது இப்போ அடுத்த 3 வசனம் கூட வாசிப்போம். நீங்கள் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கையை வைத்தால் சொல்லுவோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அடுத்த சாட்சி. ஆமென். இப்போ வேறு சில சாட்சிகள் வெளியே போயிட்டா வந்தோம். அல்லேலூயா. தெசலோனிக்கே சபையின் மக்களை பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்கள் சத்தமா சொல்லு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன்? அடுத்த வசனம் 6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே. கையை வைத்தால் சொல்லுவோம். என்னமா? உபத்திரவத்தை அனுபவிக்கிற சபை. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளையாயிருந்தால், ஒரு கிறிஸ்தவனாயிருந்தால், ஒரு சபையாயிருந்தால் சில நேரங்கள் என்னத்தை சந்திக்க வேண்டிய வரும்? உபத்திரவம். ஆமென். உபத்திரம் ஒருவேளை மனிதர்கள் மூலம் வரலாம், அல்லேலூயா, அல்லது பணவரமா வரலாம், அல்லது சரீர பிரகாரமா வரலாம், ஏதாவது நிலையில் வரும். ஆமென். அப்போ இந்த மிகுந்த உபத்திரவத்தில் அடுத்த பாயிண்ட்
பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இருந்துதான். அல்லேலூயா சொல்ல வாய் திறந்து. உபத்திரம் வந்தபோது எதை விடல? சத்தமா பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை விடல. அந்த பாயிண்ட் மட்டும் வாசி. மிகுந்த உபத்திரவத்திலே சந்தோஷம். ஆமென். சத்தமா சொல்லு. சபைக்கு என்னது? குடும்பத்திற்கு என்ன? மிகுந்த உபத்திரம். அது எந்த நிலையிலும் வரலாம். அல்லேலூயா. ஆனா அதன் மத்தியில் உபத்திரவம் இருக்கு. என்ன பேக் அடிக்கல. சொல்ல புரியுதா? நம்ம எல்லாம் இனி வேண்டாம், இப்படியெல்லாம் ஆண்டு செவிக்க முடியாது. இப்படியெல்லாம் நம்ம இனி பழையது போல உயரமான என்ன பார்ப்போம்? மீசை உள்ளதை பார்க்கலாம். உயரமான என்ன உள்ளதை பார்க்கலாம்? பல்லு உள்ளதை பார்க்கலாம். அப்படியா? ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்துட்டேன்டா, அல்லேலூயா, சாக வேண்டிய நிலை வந்தாலும் நீ யாருக்காக தான் சாவணும்? இயேசுக்காக தான் சாவணும். அப்படி தீர்மானம் இல்லைன்னா நீ இங்கே வந்துருக்க கூடாது. இயேசுகிட்ட வந்துடக்கூடாது. ஏராளமான வேற பலது இருக்கு. உனக்கு பல நாமங்கள் பெயர்கள் இருக்கு. அதில் ஏதாவது ஒன்றுக்கு பக்கத்தில் நிழல் நின்றுக்க. சர்வ வல்லருடைய நிழல் ஒரே ஒருவருடைய நிழல் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லு. உலகத்தில் பல நிழல்கள் உண்டு, ஆனா உனக்கு திருப்தி அளிக்கிற நிழல், அல்லேலூயா, உன்னை காயப்படுத்தும் நிழல்கள், ஆமென். ஆனா சர்வ வல்லவராய் இயேசுனுடைய நிழல், ஆமென், நிரந்தரமான நிழல், உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் உதவுகிற நிழல். அது மகிழ்ச்சி தந்திடுதே.